Hi friends, so இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Ardunioவோட எப்படி GPS மாடியூலில் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி ஜிபிஎஸ்லேருந்து எப்படி லாட்டிடியூட் லாங்கிடியூட் ஸோ இந்த ரெண்டு வேலையும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஸ் மாடியூலில் ப்ளஸ் மைனஸு ஸோ கீழே இருக்க ப்ளஸ் மைனஸு இந்த க்ரீன் கலர் வயர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட். ஸோ ஒரு வயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜிபிஎஸ்லேருந்து டிரான்ஸ்மிட், Ardunioவிலேருந்து RX ரிசீவ், அவ்வளோதான். ஸோ இந்த சிம்பிள் லாஜிக் தான். ஜிபிஎஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், Ardunioவிலேருந்து ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கோடை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த லைப்ரரி வந்து வேணும். இந்த 10 GPS ++ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைப்ரரி நீங்கள் கண்டிப்பாக உள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அந்த லைப்ரரியை வந்து ஷார்ட்டாக நம்ம ஜிபிஎஸ்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சீரியல் SS4,3 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை மாற்றிக்குவோம். நமக்கு 3ல் தானே கொடுத்தோம். ஸோ 3,4 நிச்சயமாக மாற்றிக்குவோம். ஸோ 3 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX-ஆக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ 3 பார்த்தீங்கன்னா என்னதுன்னா RX, 4 பார்த்தீங்கன்னா DX. ஸோ நமக்கு RX மட்டும் தான் தேவை, DX தேவையில்லை. ஸோ RXன்றது ரிசீவ். இங்கே ஜிபிஎஸ்சில் நம்ம DX-ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜிபிஎஸ்சில் DX, Ardunioவில் RX. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப்பில் சீரியல் பிகின் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த SS வந்து அந்தோட பேண்ட்வித்தில் நம்ம வேல்யூவை கட் பண்ணுறதுக்கும் 2 பேண்ட்வித் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைடில் SS அவைலபிள், அந்த பேண்ட்வித் அவைலபிள் இருந்தால் இந்த GPS.encoders SS.read அந்த பேண்ட்வித்தில் ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா ரீட் பண்ணும். அதே ரீட் பண்ண வேல்யூ வந்து லொக்கேஷனோட இருக்கான்னு வேலிட் பண்ணும். வேலிட் பண்ண பின்னாடி அந்த லொக்கேஷனை நம்ம இந்த கோடை வச்சு பிரிண்ட் பண்ணிடுவோம். GPS.location.longitude, GPS.location. லாங்கிடியூட் லாட்டிடியூட். ஸோ 2 லொக்கேஷன். ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூட் 2 லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிடும். அதுவே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் லாட்டிடியூட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். என்ன பண்ணலாம், லாங்கிடியூட் லாட்டிடியூட் வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நிறையா ப்ரோக்ராம் பார்த்தேன். ஸோ நிறையா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு குழப்பம். ஸோ இது வந்து சிம்பிள் தான். நீங்கள் 10 GPS ++ மட்டும் லைப்ரரி மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டயக்ராமும் சேர்த்து காமிக்கிறேன். இப்போ இதை அப்லோட் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராம் வைக்கிறேன். ஸோ இந்த கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு கருப்பு கலர் யூஸ் பண்ணிப்போம். இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ இந்த ஒயிட்டில் தான் இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3rd பின்னில் தான் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா DX பின்னில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மாடல். இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 volt டிசி பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இது ஆண்டனா வயர். ஸோ ஆண்டனா வயர் வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆண்டனா, ஜிபிஎஸ்க்கான ஆண்டனா. இந்த ஜிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12 volt பவர் சப்ளை தனியாகவே போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமன் கிரவுண்டு அடிக்கணும். நான் காமன் கிரவுண்டு ஆல்ரெடி அடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா TX பின்னு. ஸோ TX பின்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பின்னு. ஸோ இங்கே இந்த பச்சை கலர் லைட் எரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட்லேருந்து சிக்னல் கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த லைட் எரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் லொக்கேஷன் வந்து எடுக்கலைன்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருந்து நம்ம DX பின்னை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த DX பின்னும் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அதான் DX பின். ஸோ அந்த DX பின் எப்படி நீ கனெக்ட் பண்ணுன்னு கேட்கலாம். இங்கே எந்த ஒரு இதுவுமே கொடுத்துக்க மாட்டாங்க, TTL தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி திருப்பி பார்த்தா தான் தெரியும் TX பின்னுக்கான வயர் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ TX பின்னுக்கான அந்த பின் இந்த இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பின்னு பார்த்தீங்கன்னா RX பின். ஸோ அந்த RX பின் வந்து அந்த இது, DX பின் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ அதுக்கு நேராக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் DX. நேராக இங்கே வந்து 3rd பின் RXயில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டேட்டாவை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து காமன் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கருப்பு கலர் கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன், அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் லாட்டிடியூட் ஸோ 2 வேலையுமே மாறி மாறி கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் கூகுள் மேப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் எதுவோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கிடச்சிரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.